டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு டாபிக்கே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள பல பேருக்கு இந்த பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா, நாளுக்கு நாள் இதோடைய அவேர்னஸ் அதிகமானாலும் இருந்தாலும் மக்கள் இடையில இதோடைய கண்ட்ரோல் அப்படின்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. எதை பத்தின்னு கேக்குறீங்களா? நம்மளுடைய நீரிழிவு நோய் பத்தி தாங்க. இதை பத்தி எவ்வளவுதான் ரிவர்ஸ் பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாம் சொன்னாலும் நம்ம ஒரே ஒரு ரெமெடி ஆனா எல்லாம் சரியாகணும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் நம்ம இருக்கோம். அப்படி ஒரு பெஸ்டான ஒரு ட்ரிங்க் காலையில ஸ்டார்ட் அப்போட நம்ம கொடுக்கும் போது அது நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஸ்வலா ஏன் அது காலையில ஸ்டார்ட் அப் அப்படின்னா, மார்னிங் நம்ம இது ரெஃப்ரெஷிங்கான ஒரு விஷயம் மட்டும் இல்லை, இது நம்மளுடைய பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, இது பாத்தீங்கன்னா the ஹோல் டே நமக்கு நம்ம சாப்பிடுற உணவை நல்லா ஜீர்ணிச்சு நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணங்களையும் பிரதிபலிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அப்படி என்ன ட்ரிங்க் மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம நல்லாவே தெரியும். அட இதுவா அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு வெந்தய தண்ணி தாங்க. நைட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நம்ம ஒரு டம்ளர் தண்ணியில ஊற வச்சிடுங்க. காலையில இதை பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த தண்ணியையும் குடிச்சிட்டு அந்த சாஃப்டா ஊறி இருக்கிற அந்த வெந்தயத்தை நல்லா மென்னு சாப்பிட்டோம் அப்படின்னா, இது நமக்கு நல்ல பிளட் சுகர் லெவலை குறைச்சு கொடுக்கும். ஏன்னா இந்த வெந்தயம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்ம அந்த காலத்துல இருந்தே நம்மளுடைய சமையல் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கசப்பு சுவை இது. இதுல ஃபிளேவினாய்ட்ஸ் அதிகமா இருக்கு, அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சே இருக்கு. இது ஒரு சால்யூபிள் ஃபைபர்ன்னு சொல்லுவாங்க, கரையும் தன்மையுடைய நார்சத்து இதுல இருக்கிறதுனால நமக்கு அஜீரண தொந்தரவுகள் எதுவுமே ஏற்படாம நம்மளுடைய அந்த வயிறு பகுதியெல்லாம் இருக்குல்ல, இந்த குடல் வயிறு இதெல்லாம் சாஃப்டான டிஷ்யூஸ், அதோடைய அந்த மென்மைத்தனத்தையும் நல்லா மெயின்டைன் பண்ணி நமக்கு அந்த மொட்டிலிட்டியை, அதாவது அதோடைய ஓட்டத்தை சீர் செய்யறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இதுல நிறைய அந்த ஒரு ரேரான அமினோ ஆசிட் கூட பிரசன்ட் ஆயிருக்குங்க. இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. அதுல கூட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கேலக்டோமேனின் அப்படின்னு சொல்லி பிரசன்ட் ஆயிருக்கு. இதுல ரேர் அமினோ ஆசிட்ஸும் இருக்கிறதுனால நமக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய இரத்த நாணங்கள்ல அந்த சுகரை யூட்டிலைஸ் பண்றதுக்கான இன்சுலின் ப்ரொடக்ஷன்லயும் சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா அதோடைய சென்சிட்டிவிட்டியை கரெக்ட் பண்றது மூலயமா. அதே நேரத்துல நமக்கு இந்த மாதிரி சடனா நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் ஷூட் அப் ஆகாம கிராஜுவலா நம்மளுடைய அந்த குளுக்கோஸ் யூட்டிலைசேஷனுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவாவே இருக்குங்க. இது நம்மளுடைய டைஜஸ்டிவ் என்சைம்ஸையும் நல்லா ரெகுலேட் பண்ணுது. அதனால நல்ல ஜீரண சக்தியை அதிகரிக்குது, நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது, பிபியையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ஓவரால் இது பாத்தீங்க அப்படின்னாக்கா ரைட் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நம்ம வெறும் வெந்தயம் மட்டும் சாப்பிட்றதா, இல்ல இதை பொடி பண்ணி தான் சாப்பிடணுமா, இல்ல அப்படியே போட்டு முழுங்கிடலாமா அப்படின்னு 1000 கேள்விகள் இருக்கும். நம்ம அந்த வெந்தய தண்ணிய குடிச்சா கூட, அந்த வெந்தயத்தை ஊற வச்சிருக்கோம்ல, அந்த தண்ணிய குடிச்சா கூட நமக்கு எஃபெக்ட் இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா ஸ்லோவா இதோட ஆக்ஷன் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கிறதுனால நமக்கு அந்த பிளட் குளுக்கோஸ் லெவல் அப்படியே நமக்கு கிராஜுவலா மெயின்டைன் ஆகும். உடனே உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் வரலாம், அப்போ வெறும் வெந்தய தண்ணி குடிச்சாலே மெடிசனே இல்லாம இருந்துடலாமா அப்படின்னு. ஆக்சுவலா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம என்னதான் இப்படி எல்லாம் பெஸ்டான விஷயங்கள் இருந்தாலும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறாம எந்த விஷயத்தையும் நம்ம மாத்த முடியாது. இப்போ ரீசெண்டான ஒரு இது கூட கேள்விப்பட்டேன். என்னன்னா, யூடியூப் பார்த்து வெயிட்டை குறைக்கிறதுக்காக சில மெடிசன்ஸ் செல்ஃபாவே எடுத்துக்கிறதுனால உயிர் சேதம் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதெல்லாமே நேச்சுரல் தானே, அதை தான் நான் அப்படியே எடுத்துக்கலாமா, இல்ல நானே இதை செல்ஃபா பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே நம்மளுடைய லேசினஸ் உடைய உச்சத்துக்கே நம்ம போயிடுறோம். ஒரு மருத்துவரை அணுகி நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்கு, நம்ம இது எவ்வளோ நாள் நம்ம கண்டினியூ பண்ணணும், இதோடைய அளவு கரெக்டாக தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோமா, இன்னும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல என்னென்ன மாற்றங்கள் தேவை, இது கூட நம்ம என்னென்ன பயிற்சிகள் நம்ம பண்ணும் போது இது நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு அவங்களுடைய அட்வைஸோட நம்ம சேர்த்து பண்ணும்போது 100% நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகுங்க.
ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி நிறைய யூடியூப்ஸ் இது வந்து கண்டிப்பா டாக்டர்ஸ் தான் பேசுறாங்களா, இல்ல ஏன்னா இப்போ வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து மொபைல்ல கிடைக்கிறதுனால யாரு வேணாலும் எது வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கு. சோ அத வந்து மருத்துவர்கள் சொல்றத கூட நம்ம உடம்புக்கு நம்ம பிரச்சனைக்கு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது மருத்துவர் ஆலோசனை பிரகாரம் போறதுதான் சரியான வழி. இதுல இந்த லைஃப் ஸ்டைலையும் நம்ம சேர்த்து மாத்தும் போது இது கண்டிப்பா பெஸ்ட் ரெமெடியாவே இருக்கும். என்னது, காலையில நல்லா சீக்கிரமா எழுந்துட்டு ஒரு ஏர்லி மார்னிங் வாக், அந்த வெயில்ல நம்ம நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அந்த விட்டமின் டி சிந்தசைஸ் ஆகும். விட்டமின் டி சரியான அளவு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடுற உணவு வளர்சிதை மாற்றங்கள் ஏற்பட்டு நமக்கு பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, விட்டமின் டி குறைபாடு இருந்துச்சுன்னா 100% நீங்க எவ்வளவு கரெக்டான டயட் எடுத்தாலும் இல்ல எந்த அளவுக்கு நீங்க வந்து மெடிசன்ஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணா கூட உங்களுடைய பிளட் சுகர் லெவல் குறையாதுங்க. விட்டமின் டி சரியான அளவு இருந்தா மட்டும்தான் நமக்கு அந்த பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலுக்கே கொண்டு வர முடியும். ஸோ அப்போ மார்னிங்ல நல்ல ஒரு லாங் வாக், அதாவது லாங் வாக்னா காலை நல்லா அகண்டு வச்சு கையை நல்லா வீசி நம்ம வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெச்சஸோட நம்ம வந்து வாக் பண்ணும் போது இது நமக்கு நம்ம தசைகளை நல்லா வலிமைப்படுத்தி ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சு நமக்கு அந்த குளுக்கோஸ் வந்து யூட்டிலைஸ் ஆகிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். அப்போ நமக்கு பிளட் சுகர் லெவல் வந்து ஈஸியா கண்ட்ரோல் ஆயிடும். அது அங்கேயே தேக்கம் அடைஞ்சு அதிகமான அளவுக்கு போகாம நமக்கு வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒண்ணு உடல் பயிற்சி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு சூரிய வெளிச்சத்துல நம்ம பண்ணும்போது நமக்கு அந்த விட்டமின் டியும் சேர்ந்து கிடைக்கிறதுனால நம்மளுடைய பிளட் சுகர் லெவலும் கண்ட்ரோல் ஆகுது. இது கூட நமக்கு கால்சியம் மெட்டபாலிசமும் வந்து சப்போர்ட் பண்ணுது இந்த விட்டமின் டி. ஸோ அது மூலயமா நமக்கு இந்த பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு பெரிய லெவல்ல இது வந்து ஒரு ரோல் வந்து பிளே பண்ணுது. அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னாக்கா தண்ணி குடிக்கிறதுங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் நம்ம கண்டிப்பா தண்ணி குடிக்கணும். ஏன்னா நம்ம நீர் சத்து வந்து குறைஞ்சுக்கிட்டே போச்சு அப்படின்னா இது கண்டிப்பா நம்ம உடல் வந்து அமிலத்தன்மைக்கு போகும். அப்போ அமிலத்தன்மை போகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம சர்மமும் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். அதே நேரத்துல இந்த மாதிரி நீரிழிவு நோய், அதாவது பிளட் சுகர் லெவல் ஜாஸ்தி ஆயிடுறது, பிபி அதிகமாகிறது, கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது, இது எல்லாமே நம்மளுடைய வாட்டர் லெவல் கண்டிப்பா ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் இருக்கு. அப்போ நம்மளுடைய உடல்ல நீர் சத்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா 100% நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் ரைஸ் ஆகும். அப்போ ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது அவசியம். இப்போ உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், பிளட் இது டயபெட்டிக் பேஷண்டா இருக்கிற நான் ஜூஸ் எல்லாம் எப்படி குடிக்கிறது அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம சாப்பிடுற உணவுல வெறும் ஜூஸ் ஃபாஸ்டிங்கா மட்டும் இருக்கிறது வேண்டாம். டயபெட்டிக் பேஷண்ட் அந்த மாதிரி வெறும் ஜூஸை மட்டும் எடுத்து ஃபாஸ்டிங் பண்றது நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு நம்ம ஃபாஸ்டிங் பண்றதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ நம்ம மிக்ஸ்டா வெஜிடபிள்ஸ், ரா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம், அது கூட நம்ம முளைக்கட்டின பயிறு சாப்பிடலாம், கூட இந்த மாதிரி நம்ம ஜூசஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த ஜூசஸ்லயும் நம்ம வந்து ஸ்மூதியா நம்ம சாப்பிடும் போது நமக்கு அதுல இருக்கக்கூடிய நாறு சத்தும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் போது அது இன்னும் நமக்கு பிளட் சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணுது. இன்னொரு முக்கியமான வேலை, கொலஸ்ட்ரால் எங்கேயுமே டெபாசிட் ஆகாம மலம் மூலியமா வெளியேறதுக்கு அது வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அதனால எந்த பழங்களா இருந்தாலும் நம்ம வந்து ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த பழமா இருந்தாலும் உங்க மைண்ட் உடனே போகும், ஹை கிளைசிமிக் ஃப்ரூட்ஸை நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணி தாங்க ஆகணும். நம்ம வந்து லோ கிளைசிமிக் ஃப்ரூட்ஸை அதிகமா கன்சியூம் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம், மாதுளப்பழம் சாப்பிடலாம், அத்திப்பழம் சாப்பிடலாம், அதே மாதிரி பேரிக்காய் நம்ம சாப்பிடலாம், ஆப்பிள் எடுத்துக்கலாம், பப்பாளி சாப்பிடலாம், மாதுளப்பழம் சாப்பிட்டு வாட்டர்மெலன் தர்பூசணி எடுத்துக்கலாம், கிர்னி பழம் எடுத்துக்கலாம். அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய இயற்கை மருத்துவத்துல கேஸ்ட்ரோ ஹெப்பாட்டிக் பேக் அப்படின்னு சொல்லி இருக்கு. இது என்ன அப்படின்னா நம்ம வெந்நீரும் அதே நேரத்துல ஐஸும் ரெண்டுத்தையும் சேம் டைம்ல நம்ம அப்ளிகேஷனா கொடுத்து அதை பேக் மாதிரி நம்ம கொடுக்கும் போது இது நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறைய ஆய்வுகள்லாம் நடத்தியிருக்காங்க. இந்த ஆய்வுகள்ல அதுவும் முக்கியமா இந்த வெந்தய தண்ணியா இருக்கட்டும், இந்த கேஸ்ட்ரோ ஹெப்பாட்டிக் பேக்கா இருக்கட்டும், இதனால நம்மளுடைய
பிளட் சுகர் லெவல் வந்து நல்லாவே குறைஞ்சதா நம்ம நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட்டிவாகவே இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக நம்ம வீட்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது கண்டிப்பாக நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை கண்டிப்பாக இதை குறைக்கும். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.